எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லவே புரியுது. ஆனாலும் என்னால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியல. அதுக்குள்ளே எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேங்க? 10 வருஷம் முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்துருக்கலாமே. இதெல்லாம் டைம் வேஸ்ட். இதை பற்றி கவலையே படக்கூடாது. அடுத்து என்ன வேலை? நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்பிளில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். பயம் தான் எல்லாரையும் நல்லா இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோங்கிறது தான் என்னுடைய லாஜிக். ஒரு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் பார்த்தாலோ, ஃபியூச்சர் சைல்ட்ஸ் ஃபியூச்சர் எஜுகேஷன் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணாலோ டெஃபினட்டாக நமக்கு ஒரு பயம். அந்த பயம் வந்தால் தான் நம்ம ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும். நான் 32 தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணேன். வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த குவாலிஃபிகேஷனால் 35 அவங்களுக்கு நல்ல சம்பாதியம் வரும். ஸோ தே கேன் மேக்கப். இதை விட்டதை அவங்க பிடிச்சிடலாம். இது ஓகே, இது ஒரு நல்ல கேட்டகரி. இன்னொரு ப்ராப்ளமேட்டிக் கேட்டகரினா அவங்க தான் சோல் பிரெட் வின்னராக இருப்பாங்க. சத்தியமாக பாண்டு தேவையே கிடையாது. அன்லஸ் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், அப்போ மேபி பாண்டு வாங்கலாம். பட் நான் ரெகுலராக வேலை பண்ண போகிறேன்னா எனக்கு பாண்டு தேவையே கிடையாது. பட் பாண்டில் போச்சுன்னா எல்லாம் போச்சு. தயவு செய்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ் வாங்காதீங்க. அதுவும் ப்ரைவேட் போர்ட்டல்லேருந்து வாங்காதீங்க. டபுள் டிஜிட் ரிட்டர்ன் யாராவது கொடுக்குறாங்கனாலே எல்லாருக்கும் மண்டையில் பெல் அடிக்கும். அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கை துருன்னு ஆகும். ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில்வர் மார்க்கெட் எப்படி மேலே கீழே போயிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். வீடு, தங்கம், ரியல் எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷனலி அட்டாச் டு கோல்டு வாங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். ஏன்னா நான் இது வரைக்கும் ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கேன். அதனால் அது எமோஷனல் டிசிஷன். அதே மாதிரி ஹோம் லோன் ப்ரீபே பண்ணோம்னா அவசரப்பட்டு ப்ரீபே பண்ணாதீங்கன்னு சொன்னால் கற்றுவாங்க. அது நான் எமோஷனல், எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன். எல்லாத்துக்கும் எமோஷன். பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏன் அந்த எமோஷன் இருக்குது? சரி, இப்போ நீங்கள் கோல்லேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்கிறீங்க. நான் இதே மாதிரி கோல்லேருந்து ஆரம்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணுறேன் சார். 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு எனக்கு இந்த ஒரு அமௌண்ட் வேணும்னு நான் அரைவ் பண்ணுறல, அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முதலீடு பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைக்குதில்ல, அது பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது உண்மையாகவே. அப்போது நான் என்ன பண்ணேன்னா பயந்துட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்துடுறேன். ஆர்எல்ஸ் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்து, இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த இடத்த நம்ம போய் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு. இதில் இன்னொன்று வேறு சொல்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு 1 கோடியோட மதிப்பு இன்றைக்கி இருக்க மாதிரி இருக்காது. அப்போ நீங்கள் அதையும் மைண்டில் வச்சுட்டு சேர்க்கணும் அப்படின்னா, அப்போ இன்றைக்கி நான் சேர்க்க வேண்டிய தொகை அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே பயத்தை கொடுக்குது சார். நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன் இதை? உண்மை என்னென்னா, உங்களுக்கு பயம் வரலன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். பயம் வரணும். இந்த பயம் தான் எல்லாரையும் நல்லா இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோங்கிறது தான் என்னுடைய லாஜிக். ஒரு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் பார்த்தாலோ, இல்லை ஃபியூச்சர் சைல்ட்ஸ் ஃபியூச்சர் எஜுகேஷன் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணாலோ டெஃபினட்டாக நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்தால் தான் நம்ம ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அது நம்மளால் முடியாதுன்னு விட்டுறக்கூடாது. இப்போது காலேஜ் ஃபீஸை 100% நம்மளே கட்ட முடியாட்டாலும் 75% இன்வெஸ்ட் பண்ணி கட்டினா பெரிய விஷயம் இல்லை. நான் எஜுகேஷன் லோன் 25% தான் வாங்க போகிறோன்னா அப்போ அந்த லோன் பலு கம்மியாகிடுதில்ல. ஸோ அந்தளவுக்காக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்மளுடைய கெரியருக்கு எப்படி நாளைக்கு இருக்கும், நம்ம எந்த கம்பெனியில் வேலை பண்ண போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோங்கிறது யாராலையும் அவ்வளோ ஈஸியாக இது பண்ணிட முடியாது. எல்லோரும் வந்தோடனே ஐயோ வேலை போச்சும்பாங்க. அதெல்லாம் ஒரு ஃபேஸ். அது அப்படி தான். ஏதாவது ஒரு புது மாற்றம் வந்தால் கடகடன்னு எல்லாரும் அந்த என்ன சொல்கிற வண்டு வைக்கிற மாதிரி அப்படி கடகடன்னு அங்கே போவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. அப்புறம் நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அந்த நார்மலைஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் மார்க்கெட்டை ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப பயப்படக்கூடாது. ஸோ இன்றைக்கி என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நான் எல்லாரும் திட்டு வாங்குறது என்னென்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு வருஷமும் 10% ஜாஸ்தி பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு. எல்லோரும் கற்றுவாங்க, எப்படி என்னால் 10%. சரிப்பா 10% முடியலன்னா 1% பண்ணு. அந்த நான் பண்ணுறேங்கிற அதுக்கு தான் நான் என்ன சொன்னால், டைரி எழுது. ஏதோ நோட் புக்கோ ஆப்போ எது உனக்கு வசதியோ, ஆப்பில் எழுதுனா அதுக்கு ஒரு க்ளவுட் பேக்கப் வேணும், இல்லைனா மொபைல் போச்சுன்னா போச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அந்த டைரியை வச்சா எனக்கு தெரியும். இப்போ நான் இப்போவும் கடந்த 6 மாதமாக என்னுடைய டார்கெட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த 2025லேயே என்ன டார்கெட் அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா செலவு வந்துடுச்சு. பட் அந்த டைமில் எனக்கு என்னடா இப்படி தான் இருக்குமோன்னு எல்லாருக்கும் தோணும். பட் நான் அந்த டைரியை பின்னாடி பார்க்கும்போது 2011 அந்த டைரியை நான் வச்சுருக்கேன். அப்போலாம் பரவாயில்ல பாரு, அப்போயும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன், அப்போ அதை தாண்டி வந்திருக்கேங்கிற ஒரு தைரியம் எனக்கு வரும். ஸோ அதுதான் அந்த ஹேபிட்ஸ் இருந்தால், நம்ம ரெக்கார்ட் கீப்பிங் இருந்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு
ஆர்கனைஸ்டாக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ பயப்படுறது தப்பே இல்லை. பயம்தான் வந்து ஆக்ஷனுக்கு அறிகுறியாக இருக்கணும். அது வந்து பயத்தை ஒன்றும் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது சரி, இப்போ இந்த கோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை சார்ந்த இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. ஒரு கோல் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு வந்து மல்டிபிள் கோல்ஸ் லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குழந்தைங்களோட படிப்பு, ரிட்டையர்மெண்ட்டு, வீடு, காரு, இப்படி பல கோல் வருது. எனக்கு ஒரு கோலே எனக்கு பயம் கொடுக்குது, சேர்க்கக்கூடிய பணம். இப்படி பல கோல் இருக்கும்போது ஒரு சிங்கிள் இன்கம் ஏர்ன் பண்ணுற நபருக்கு வந்து அது நிஜமாலுமே ஒரு பயங்கரமான ஒரு இன்னும் அழுத்தத்தை வந்து கொடுக்குது சார். நீங்கள் வந்து மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு கோலாக எப்படி இதை கடந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணீங்க, அண்ட் இப்போ இருக்கவங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இது ப்ராப்ளம் தான். அதனால தான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாகவே எனக்கு என்ன வேணுங்கிற கேள்வியை கேட்டுருங்க. என்னுடைய கோல்ஸ் என்னன்ற கேள்வியை கேட்டுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன அதுவாது தெரியணும். அது இல்லாமல் ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 38 வயசுன்னு வச்சுங்களேன், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே இன்வெஸ்ட் பண்ணல. அவர் இத்தனை நாளாக வந்து 28 வீடு வாங்கினார், ஹோம் லோன் 10 வருஷமாக அடைச்சிருக்காரு, ஹோம் லோன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, 38ஆவது, அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தை இருக்குது, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 0. ஸோ குழந்தைங்களுக்கோ ஒரு ஒன்றும் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து டெஃபினட்டாக அவர் எவ்வளோ சம்பாதிச்சாலும் 2 குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷன் ப்ளஸ் அவரோட ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மலைப்பாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அன்லஸ் அவர் ரொம்ப கோடியாக சம்பாதிக்கணும். நம்ம நார்மல் பர்சனை பற்றி பேசுவோமே, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? எது முக்கியம்? ஃபஸ்ட்டு 2 குழந்தை, அவங்கள டெஃபினட்டாக ஒரு குழந்தைய நிறைய படிக்க வச்சுட்டு இன்னொரு குழந்தைய படிக்க வைக்காமல் இருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 2 பேரையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நம்மளோட டார்கெட், எவ்வளோ படிக்க வைக்க முடியும், எவ்வளோ எஜுகேஷன் லோன் வாங்கி அவங்களா அதை கட்ட வேண்டிய நிலமை வரும். அது ஒரு பிளானிங் தேவை. 2வது, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த சுச்சுவேஷனால். ஸோ என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் தள்ளி போடணும். 3வது லைஃப் ஸ்டைலை குறைக்கணும். இப்போ நான் கார் வச்சுருக்கேன், இல்லை மேபி காரை விற்க வேண்டிய நிலமை வரும். இந்த மாதிரி கசப்பான டிசிஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டி வரும். அந்த ப்ராப்ளத்தினால தான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறேன், தயவு செய்து சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பட் ஒரு புரிதலோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லோரும் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, 1000 ரூபாய் எஸ்ஐபி போட்டேன், என் வேலை முடிஞ்சது, நான் இனிமேல் ஜாலியாக இருப்பேன், இந்த ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு எல்லாருக்கும். அது ரொம்ப தப்பு. ஸோ முதல்ல ஒரு பிளானிங், ஒரு ஒரு சாதாரண இப்போ வந்து என்னென்னா கேல்குலேட்டர் கூட தேவையில்லை. ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஒரு கேல்குலேட்டருக்கு போக வேண்டியது இருக்குது. இப்போ அது கூட தேவையில்லை. நீங்கள் ஏஐட்ட இது என்னோடய ஏஜ், இது என்னோடய எக்ஸ்பென்ஸு, என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுன்னா அதே சொல்லிட்டு போகுது. அதுவாது பண்ணணும். அந்த பண்ணிவிட்டு ஒரு இலக்கு, என்னோடய டார்கெட் கார்பஸ் இவ்வளோ பணத்தை நான் சேர்க்கணும் 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, எந்த கோலுக்கோ, அந்த ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா டயத்தை இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுவோம். அதை நான் சொல்கிற மாதிரி 2000 ரூபா 3000 ரூபா எஸ்ஐபின்னு இப்போ தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் சொன்னார். நீங்கள் 1000 ரூபாய் எஸ்ஐபி ஆரம்பித்தா இன்னும் கோடீஸ்வரன் நான் போதில்லை. அதுதான் சொல்கிறேனே, பணம் பண்ணுறதுக்கு பணம் வேணும். நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த. ஸோ அதை நீங்கள் கோல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதனால இன்வெஸ்ட் பண்ணுறேன். 2வது, எனக்கு ரிட்டர்ன்ஸ் பற்றி கவலை இல்லை. எனக்கு என் தேவைக்கு இவ்வளோ பணம், இப்போ வந்து அதோட ரேட் நான் ஆரம்பித்ததோட அந்த ரேட், மார்க்கெட் ரேட் இவ்வளோ இருக்குது. அதாவது ஸ்கூல் ஃபீஸோ, மேரேஜ் ஃபீஸோ, மேரேஜ் எக்ஸ்பென்சஸோ, இப்போ என்னால் அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, என்னால் மேக்கப் பண்ணிக்க முடியும், இல்லை நான் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கேன். இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம்னா இந்த மார்க்கெட்டு இன்றைக்கி என்ன அசட் கிளாஸ் நல்லா பண்ணுது, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகுதுங்கிற இந்த மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் திங்கிங் நம்மளை விட்டு போயிடும். அதுதான் என்னோட. நீங்கள் நிறைய பேரோட ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருப்பீங்க சார். இந்த மாதிரி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணவங்களோட ஸ்டோரி வந்து அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சிங்கான ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா? டெஃபினட்டாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க, என்னுடைய ரீடர் ஸ்டோரியிலே எழுதியிருக்காங்க. ஒன்லி திங் இதில் 2 பேர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்று, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து படிப்பில் பிஸியாக இருப்பாங்க. என்னோடய கேஸே அதுதான். நான் 32 தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணேன். ஏன்னா நான் 20ஸ்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த நிலமையில் இருப்பாங்க, இதாக படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த குவாலிஃபிகேஷனால் அவங்க 35 ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த குவாலிஃபிகேஷனால் 35 அவங்களுக்கு நல்ல சம்பாதியம் வரும். ஸோ தே கேன் மேக்கப். இதை விட்டதை அவங்க பிடிச்சிடலாம். இது ஓகே, இது வந்து ஒரு நல்ல கேட்டகரி. இன்னொரு ப்ராப்ளமேட்டிக் கேட்டகரினா அவங்க தான் சோல் பிரெட் வினராக இருப்பாங்க. 23-24 வயசில் அவங்க பிரெட் வினர். அவங்களுக்கு கீழே 2 தம்பி இருப்பாங்க, 3 தங்கச்சி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணலாம்.
எல்லாரும் செட்டில் பண்ணணும், அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும், அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க, அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி வீட்டு பாரங்கள் வந்து போய் நமக்கு கல்யாணம் ஆகி நமக்குன்னு ஒரு ஒய்ஃபு குழந்த இல்லை ஹஸ்பண்ட் வரத்துக்கு அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு 38-35 ஆகிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது சம்பாதியமும் பெருசாக இருக்காது, அதுக்குள்ளே இஎம்ஐயும் நிறைய சேர்ந்துடும் சார். இது பெரிய ப்ராப்ளம். அதாவது கல்யாணத்துக்கு கடன் வாங்கினோம்னா இஎம்ஐ வந்துடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணோம். ஃப்யூச்சரில் வாழ்க்கை கொஞ்சம் பிரைட்டாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. என்ன நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயோ சார் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறீங்க. ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு லேடி சொன்னாங்க, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லது புரியுது, ஆனாலும் என்னால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியல. அதுக்குள்ளே எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எமர்ஜென்சி வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணுவேங்கிறாங்க. ஸோ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். சந்தோஷம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும், துக்கம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும். அதுதான் ஒரே மைண்ட் செட், ஒன்று பண்ண முடியும். ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி 35 கிராஸ் பண்ணிட்டோம், இல்லை 38 கிராஸ் பண்ணிட்டோம், நியரிங் 40s இருக்கும், இப்போ தான் எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் வந்து தெரிய வருது. வாட் நெக்ஸ்ட்டு சார்? கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ரொம்ப அதை பற்றி பழசை நினைக்கக்கூடாது. ரிக்ரெட்டுக்கு இடமே இல்லை வாழ்க்கையில். பாஸ்ட்டை ஐயோ இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்போவே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, நிறைய பேர் 10 வருஷம் முன்னாடியே இந்த வீடியோவை பார்த்துருக்கலாமே, இதெல்லாம் டைம் வேஸ்ட். இதை பற்றி கவலையே படக்கூடாது. அடுத்து என்ன வேலை, என்னால் எவ்வளோ முடியுமோ, அதாவது என்னுடைய கப்பு ஃபுல்லாக இருக்க போதில்லை, அதாவது சொல்லுவாங்க வெல்த் வந்து என்னோடய ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, பரவாயில்ல 75% இருந்தால் பரவாயில்ல, 60% இருந்தால் போதும், 50% கப் இருந்தால் போதும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை மாற்றணும். ரெண்டாவது அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க ஹெல்த்து வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க. அவங்க 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் தான். அதுவும் கார்ப்பரேட்லாம் இருந்தாங்கன்னா 50 தாண்டினாலே எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாது. அதுவும் ஐடிலலாம் 55லாம் அன்லெஸ் ரொம்ப ஹை ரேங்கிங்கில் இருந்தாலே தவிர டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த மாதிரி எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம். ஸோ அப்போ அவங்க ஹெல்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டிலிருந்து அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும். திருப்பி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு இஎம்ஐ எது இருந்தால் இஎம்ஐயை தள்ளி ஒரு 2-3 இஎம்ஐ ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு நான் பெஸ்ட் அட்வைஸ் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை அணுகுங்க. எவ்வளோ ஃபீஸோ 15,000 ரூபாயோ 25,000 ரூபாயோ 30,000 ரூபாய் 40,000 போனால் போகுது. எவ்வளவோ செலவழிஞ்சாச்சு, எவ்வளவோ காலம் கடந்தாச்சு. இந்த ஒரு ஃபீஸை நீங்கள் கொடுத்து உங்களுடைய லைஃப்பை ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர முடிஞ்சாலும், அதாவது நான் எப்பவுமே என்ன அட்வைஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன்னா, ஒரு வார்ட்ரோப் இருக்குது, வார்ட்ரோப்பை திறந்தால் சில வார்ட்ரோப் திறந்தால் பார்த்தீங்கன்னா துணி விடும், அவங்க மடிச்சே வச்சுருக்க மாட்டாங்க, எல்லாம் அப்படியே தப்பான்னு கீழே விடும். அந்த மாதிரியான ஒரு இன்னும் கிளட்டர்டாக இருக்கிற வார்ட்ரோப்லேருந்து அந்த அட்வைசர் வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து இது இங்கே இருக்கணும், இது அங்கே இருக்கணும்னு நீட்டாக மடித்து உங்களுக்கு கொடுத்துருவார். அப்போது உங்களோட லைஃப் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டிக்காக அந்த பணத்தை செலவழிக்கிறதுல தப்பு இல்லை. அந்த செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட போய் உங்களோட லைஃப்பை நீங்கள் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணணும், இதெல்லாம் தப்பு நடந்து போச்சு, ஃப்யூச்சரில் நான் எப்படி பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணலாம், பெட்டராக மணியை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு அவங்க டெஃபினட்டாக அட்வைஸ் கேட்குறது பெட்டர். யங்ஸ்டர்ஸ் அவங்களே பட்டு தெரிஞ்சிக்கலாம். ஒரு 20s இருந்தவங்க அட்வைஸர் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்களே ஏஐயை பார்த்தோ எதை பார்த்தோ அவங்களே பட்டு கஷ்டப்பட்டு தப்பு செஞ்சு மேபி ஒரு 30-35க்குள்ளே தே கேன் மோர் ஆர் லெஸ் சார்ட் அவுட். இவங்களுக்கு அட்வைசர் தேவை. ஸோ நான் பார்த்தோம்ல சார், ஒரு பீரியடில் வந்து ஒரு விஷயம் பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் பேச வேண்டிய ஒரு விஷயமா டெப்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன் அது வந்து முக்கியம்? நிறைய ஈக்விட்டி பற்றி நிறைய பேசுகிறோம், டெப்ட் ஃபண்ட்ஸ் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதாவது டெட் ஃபண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, பல பாண்ட்ஸை வந்து ஒரே போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். இப்போது ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் நான் டெட் ஃபண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் ஈக்விட்டி ஃபண்டில் கூட இப்போ நான் நினச்சேன்னா என்னால் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து தனியாக வாங்கிட முடியும். என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய் கடகடான்னு நிஃப்டியில் என்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்கோ அதை வாங்கிட முடியும். வித்தின் ஒரு 15-20 மினிட்ஸ் என்னால் 50 ஸ்டாக் வாங்கிட முடியும். எந்த ப்ரொபோர்ஷனில் வாங்குறேங்கிறது கணக்கில் வாங்கிட முடியும். பட் என்னால் எல்லா பாண்டையும் வாங்க முடியாது. ஏன்னா பாண்டில் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. நான் முன்னாடி எல்லாருக்கிட்ட நம்மளே ஒரு தடவை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 10 வருஷத்துக்கு போடுறேன். இப்போ அதுக்கு ஒரு பத்திரம் கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பத்திரம் கொடுப்பாங்க, இப்போ கிடையாது. ஒரு பத்திரம்னு வச்சிங்களேன். இப்போ இந்த பத்திரத்தை என்னால் இன்னொருத்தருக்கு செல் பண்ண முடியுதுன்னா என்ன ஆகும்? 10 வருஷம் நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு தான் அந்த எஃப்டி முடிய போகுது. இந்த 10 வருஷத்துக்கு பேங்க் வந்து எனக்கு 7.5% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. எவ்ரி குவார்ட்டரோ எவ்ரி மந்த்தோ, அது முக்கியம் இல்லை, ஏதோ கொடுக்குறாங்க. இப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ளே இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பத்திரத்தை நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன்.
என்னால் விற்க முடிஞ்சால், பேங்க்கில் முடியாது பட் முடியுதுன்னு ஒரு இமேஜின் பண்ணிப்போமே. இப்போது அவங்க வாங்குறவங்க என்ன கேட்பாங்க, இப்போ கரண்ட் எஃப்டியோட ரேட் என்ன, நீ வாங்கும்போது 7.5% ரிட்டர்ன், இப்போ கரண்ட் எஃப்டி வந்து 8.5% ரிட்டர்ன் வச்சிங்களேன், நீ 1000 ரூபாய்க்கு வாங்கினேன்னா நான் 800 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், நான் வாங்கிப்பேன். ஸோ எனக்கு லாஸ். பட் இப்போ கரண்ட் எஃப்டி வந்து 6.5%ன்னு வச்சுங்க, என்னால் 1200 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ அந்த ப்ராஃபிட் கெயின் அந்த மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டாவது இந்த பேங்க் என்ன பேங்க், இந்த பேங்க் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ மாதிரியான பெரிய பேங்க்கா, இல்லை ஒரு சாதாரண கோஆப்ரேட்டிவ் பேங்க்கா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கா, இதெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க பிஸ்னஸ். அந்த மாதிரி பேங்க்ஸ்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அவங்க எப்போ இழுத்து மூடுவாங்கன்னு தெரியாது, எப்போ ஆர்பிஐ வந்து ஒரு ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, சின்ன பேங்க்லேருந்து நம்ம ஒரு எஃப்டி வாங்கியிருக்கோன்னா அந்த பத்திரத்தை நான் விற்கணும்னு பிளான் பண்ணேன்னா அப்போ எனக்கு வந்து நிறைய பைசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரிஸ்க், நான் வாங்குறவனுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த மாதிரி விக்கல் வாங்கல இந்த மாதிரியான டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கும். ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பாண்ட் மேனேஜர் வந்து எந்தெந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது 5%, 6%, 10%, ஒரு பாண்டில் ஒரு 100 பாண்டு கூட அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், கொஞ்சமாக ஒரு போர்ட்ஃபோலியோவில். அப்போது வந்து எனக்கு பல விதமான பாண்ட்ஸோட எக்ஸ்போஷர் கிடைக்குது ஒரே போர்ட்ஃபோலியோவில். இப்போ நான் தனியாக பாண்டு வாங்கினேன்னா, இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு பாண்ட் விற்கிறது, 9%, 10%, 11%, 12%. இப்போ நான் என்னோடய பணத்தை ஒரே பாண்டில் போட்டேன்னா நாளைக்கு அந்த கம்பெனி திவாலாச்சுன்னா எனக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பாண்டோட கம்பெனி. கரெக்ட். பாண்டுங்கிறது என்னென்னா அந்த கம்பெனிக்கு பணம் தேவை, அதனால் அவங்க பாண்டை இஷ்யூ பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம முதல்ல வச்சு அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுவாங்க. அதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இந்த கம்பெனி திவாலாச்சுன்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக வராது, அதுக்கப்புறம் முதலுக்கே பிரச்சனை வந்துடும். அப்போது ஸோ கால்டு AAA ரேட்டிங், AA ரேட்டிங் எல்லாம் வந்து ஓவர் நைட் மாறிடும். AAAலேருந்து அப்படியே டிஃபால்ட்டுக்கு வந்த கேசஸ்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லா பணமும் நான் ஒரே பாண்டில் போடுவேன், தனியாக பாண்டு வாங்கினா அது பெரிய ரிஸ்க்கு. ரெண்டாவது தேவையில்லாத விஷயம், ரிஸ்க்குன்னு கூட இல்லை, பாண்டு வாங்கினா வருஷத்துக்கு 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட்? இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது, நான் சம்பாதிக்கிறேன், இப்போ நான் ரிட்டையர் ஆக போகிறது இன்னும் 20 வருஷம் இருக்குது, 15 வருஷம் இருக்குது, சம்திங். எனக்கு எதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்? நான் வந்து க்ரோ ஆகிற அசட்டில் தானே இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு அவங்க குமுலேட்டிவாக 10 வருஷம் கழிச்சு ஒரு ரிட்டர்ன் கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு அவங்க இப்போ 6 மாதத்துக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் இதெல்லாம் இல்லாமல் இந்த 2 தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். ஒரே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம், கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கும்பாங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் போடுறது, நம்மளுடைய கோல்டோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டோம்னா அதாவது நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, ஊருக்கு போகும்போது பணத்தை வேறு இடத்துல வச்சுக்கோம்பாங்க. அந்த மாதிரி தான் பேசிக் லாஜிக். ஸோ அந்த 2 இஷ்யூனால நான் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர். அதாவது நான் இப்போது ரிட்டையர்மெண்ட் எனக்கு ரொம்ப தள்ளி இருக்குது, நான் 35 year old 40 year old, எனக்கு சத்தியமாக பாண்டு தேவையே கிடையாது. அன்லஸ் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு அடுத்த வருஷம் 5 வருஷத்துக்கு எனக்கு சம்பாத்தியம் இருக்க போதில்லை, ஏன்னா என்னோடய ஸ்டார்ட் அப் நான் பில்ட் பண்ணும், அப்போ மேபி பாண்டு வாங்கலாம். பட் நான் ரெகுலராக வேலை பண்ண போகிறேன்னா எனக்கு பாண்டு தேவையே கிடையாது. ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், இல்லை என்பிஎஸ்சில் போடலாம். என்பிஎஸ்லேயே நிறைய டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இபிஎஃப்பில் போடலாம், பிபிஎஃப்பில் போடலாம். இதெல்லாம் ஒரு கம்பவுண்டிங், இபிஎஃப் பிபிஎஃப் கம்பவுண்ட் ஆகும். டெட் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டில் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் அதுதான் மச் சேஃபர் ஆப்ஷன் தேன் பையிங் அ பாண்ட். ஒரு பாண்டு வாங்கினா இந்த ரிஸ்க் இருக்குது. இது நிறைய பேர் பாண்டில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, அதோடைய போச்சுன்னா போச்சு, ஒரேடியாக போச்சு, திரும்பி வராது. அந்த பெரிய ரிஸ்க்கை யாரும் கவலைப்படவே மாட்டாங்க. 10% கொடுக்குறான், 12% கொடுக்குறான், எஸ்பிஐயில் எப்படி போட்டால் 7.5% தான் வரும், இந்த மாதிரி கம்பேர் பண்ணுவாங்க. பாண்டில் மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் சேஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். ஈக்விட்டியில் கூட ரிட்டர்ன் சேஸ் பண்ணலாம், கோல்டில் ரிட்டர்ன் சேஸ் பண்ணலாம், அதில் வந்து பெரிய லாஸ் ஒன்றும் வந்துடாது. பட் பாண்டில் போச்சுன்னா எல்லாம் போச்சு, அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா ஈக்விட்டியில் நீங்கள் ரிட்டர்ன் சேஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் விழுவும், பட் மார்க்கெட் 0 கூடாது, உங்களுடைய முதல் 0 ஆகிடாது, ஏதோ கம்மியாகும். பட் பாண்டில் அதுக்கு டெஃபினட்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்னெசரியாக பாண்டு வாங்காதீங்க. அப்படியே உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களோ, இல்லை உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நடுவில் உங்களுக்கு இன்டரிமாக ஒரு இன்கம் வேணும்னா தயவு செய்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ், ப்ரைவேட் பாண்ட்ஸ் வாங்காதீங்க. அதுவும் ப்ரைவேட் போர்ட்டல்லேருந்து வாங்காதீங்க. நீங்கள் வாங்குறப்போ ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அங்கே வந்து ஆர்பிஐ பாண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இந்த 3 பாண்ட்ஸ் இருக்கும்.
இங்கே பலவிதமான பாண்ட்ஸ் இருக்குது. அங்கே போய் வாங்கினீங்கன்னா சேஃப். அது சேஃபாக நிம்மதியாக உங்களுக்கு இன்கம் வரும். எதுக்கு ஒரு 0.5% 1% ரிட்டர்னுக்காக நம்மளுடைய முதல்ல போய் ஒரு தெரியாத கம்பெனியில் போட்டு நீங்கள் என்ன தான் நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் AAA ரேட்டிங்கிறதே ஒரு ஒப்பீனியன் தான். இது நல்லாயிருக்கும் இந்த கம்பெனிங்கிறது ஒரு ஒப்பீனியன் தான். அந்த ஒப்பீனியனை நம்பி எதுக்கு அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவோ பெட்டர் தேன் பாண்ட்ஸ். சார், பாசிவ் இன்கம்க்கு வந்து ஒரு பெரிய தொகையை பாண்டில் வந்து முதலீடு பண்ணி நம்ம வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து இருக்கு இல்லையா சார்? அப்படி பாசிவ் இன்கமாக இருக்கும்போது நான் வந்து மொத்த தொகையும் அதில் போடுறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் என்ன? அதுதான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெரிய தொகை எப்போ இருக்கும்? நீங்கள் ரிட்டையர் ஆகணும் தான் பெரிய தொகை இருக்கும். சின்ன தொகையை பாண்டில் போகிறதுலாம் டோட்டல் வேஸ்ட். போடவே வேணாம்னு சொல்கிறீங்க. வேறு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு நான் பாண்டு வாங்கி எனக்கு என்ன யூஸ்? அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வச்சு நான் 2 நாள் டீ குடிக்க முடியும், அவ்வளோதான். அதை வச்சு நான் யூஸே இல்லை. அதை நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போட்டால் அது வளரும். ஸோ பாண்டில் எனக்கு இன்கம் வேணும்னு போடுறவங்க, பாசிவ் இன்கமோ ரிட்டையரிஸோ எப்படி போடுறவங்க, அவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை இருக்கும். அப்போ கணிசமான தொகைனா அவன் அவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் போய் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதுக்கு போடணும்? நீங்கள் பை இட் ஃப்ரம் ஆர்பிஐலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கேரண்டி. இதை விட என்ன தேவை? அதுவும் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸே இருக்குது, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அது போதும். அந்த ரிட்டர்ன் நல்ல ரிட்டர்ன். அது முதல் சேஃப். எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 100% கவர்மெண்ட் கேரண்டி. இந்த எஃப்டிக்கெலாம் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் அதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. 100% கேரண்டி. இந்திய அரசே, இந்திய கவர்மெண்ட்டே கீழே விழுந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அது அப்போ உங்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இதுதான் 100% நிம்மதியோடு நமக்கு இன்கம் வருது முக்கியமாக. இல்லை நான் அந்த 0.5% 1%க்காக தெரியாத ஒரு கார்ப்பரேட் பாண்டில் போட்டு நிறைய பேர் கற்றுவாங்க, நான் இதை போட்டிருக்கேன், நான் அதை போட்டிருக்கேன். பட் ஒரு பிஸ்னஸ் எப்போ அழியும்னு யாராலும் சொல்ல முடியாது. நான் 20 வருஷமாக ஒரு கார்ப்பரேட் பாண்டு இஷ்யூ பண்ணுற ஒரு பிஸ்னஸ் எனி டைம் டுமாரோ டிவால்வ் ஆகலாம். ஸோ அதனால் நான் அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இதில் கணக்கே எடுத்துக்க முடியாது. ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ பாண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது முக்கியம். பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் பாண்டே தேவையில்லை. டெட் மியூச்சுவல் ஃபண்ட், என்பிஎஸ், இபிஎஃப், பிபிஎஃப். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இன்கம் தேவைன்னா ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்லேருந்து வாங்கலாம். அப்படி இல்லைனா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இன்கம் எடுத்துக்கலாம். லிக்விட் ஃபண்ட் இருக்குது, மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போது ஏன் இப்போ பாண்டு பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு வேளை இது ஏன் இந்த டைமில் பிரபலமாக இருக்குது அப்படின்னா, பங்குச்சந்தையிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இப்போ எந்த இடத்துல நம்ம பாண்ட் அப்படின்றது பார்க்குறோன்னா, இது வந்து ஃபிக்ஸடாக வந்துடும். பங்குச்சந்தையில் வந்து ஒரு வருஷம் வரலாம், ஒரு வருஷம் வராமல் போகலாம். இந்த பக்கம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக 10%, 11% வருஷம் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பெட்டர் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே வந்து வைக்கப்படுது இல்லையா சார்? ஸோ அதனால தான் மேபி அதை நோக்கி ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது? இந்த பக்கம் பங்குச்சந்தையில் வேரியபிளாக தான் இருக்கும், அதுதானே சார்? அப்படி மார்க்கெட் ஒரு வருஷம் வந்து மார்க்கெட்டில் கம்மியாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அடுத்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம்? நல்ல கேள்வி. யாராவது நமக்கு 10% 11 டபுள் டிஜிட் ரிட்டர்ன் யாராவது கொடுக்குறாங்கனாலே எல்லாருக்கும் மண்டல பெல் அடிக்கும். அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு கை துருன்னு ஆகும். பட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதுதான் நான் இப்போ சொன்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஈக்விட்டியை விட்டுட்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய தப்பு. ஏன்னா ஒரு லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாண்டில் நீங்கள் ஆஸ் பர் ஸ்லாப், உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்னமோ நீங்கள் பே பண்ணணும். உங்களோட இன்கம் ஜாஸ்தியாக அதோட இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்னும் குறைஞ்சிட்டே வரும், போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ தேவையில்லாமல் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல மீனிங்கே இல்லை. எனக்கு இன்கம் வேணும்னா இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் ரிஸ்கியான பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் எனக்கு வெல்த் நான் க்ரோ பண்ணணும், பணவீக்கத்தை முறியடிக்கணும்னா ஈக்விட்டி அண்ட் பாதி ஈக்விட்டி பாதி டெட் ஃபண்ட்ஸ், மேபி கோல்டு தேவைன்னா கொஞ்சம் கோல்டு, அவ்வளோதான். அதுதான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த 3 மட்டும் போதும், வேறு எதுலேயுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு. கோல்டு கூட எனக்கு கேட்டால் தேவையில்லை, பட் எல்லாரும் எனக்கு கற்றுவாங்க, அதனால் கொஞ்சம் திட்டு கம்மியாக வாங்கலாமே, கோல்டு ஏதோ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. சில்வர் சார், சில்வர் தேவையே இல்லை. ஏன்னா சில்வர் ரொம்ப ரிஸ்கி, மார்க்கெட்டே கிடையாது சில்வருக்கு, ரொம்ப கம்மியாக. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது, ஈவியோட பயன்பாட்டினால இது இன்னும் நிறைய வந்து போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஒரு வேளை இப்போது இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கலாம் இல்லையா? ஒன்றும் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில்வர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு எடுத்து கூகுளில் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி மேலே கீழே போயிருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்துடும். பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகும், ஐஎன்ஆர்லேயோ சரி யூஎஸ்டிலேயோ சரி. பட் இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான்,
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க ஏஐனால கிராஷ் வரப்போகுது, ஏஐனால அது வரும் வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். அப்படியே இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு கத்துவாங்க. கொஞ்சம் நில்லு, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கோல்டு இருக்குன்னு கேட்டால் 10%, 10%, 20%க்கு ஏன் இவ்வளோ கற்றுக்கத்துற, தேவையில்லை. அது ஏதோ ஒரு சின்ன காம்பனண்ட் இருந்துட்டு போகுது. அந்த மனநிலை நமக்கு வரணும். சரி, அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சில்வர் கீழே விழுந்தால் இன்வெஸ்ட் அதுலேயே இருப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா? அடுத்த 5 வருஷத்துக்கு 0 ரிட்டர்ன், நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்தால் இதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமா? நிறைய பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி யோசித்து பார்க்கணுங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மெயின் எஜுகேஷன் பழைய ரிட்டர்ன், பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் பார்க்கணும், அந்த கிராஃபை பார்க்கணும். எல்லோரும் ஒரு ரிட்டர்ன், ஒரு வருஷம் ரிட்டர்ன் எல்லாம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. எல்லாம் இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் லாஸ்ட் 1 இயர், லாஸ்ட் 2 இயர், லாஸ்ட் 3 இயர் டேட்டா கொடுப்பாங்க. அந்த டேட்டாவை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு அந்த இமேஜ் நிறைய இருக்குது. ஏஐயில் கேட்டாலே அது சொல்லிவிடும் எங்கே இமேஜ் இருக்குதுன்னு. அந்த இமேஜை கொஞ்சம் பாருங்கள். அதையே ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஏறின பீக்லேருந்து ஒரு 10 வருஷம் கீழே இருக்கும். இப்போ நான் அந்த பீக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த 10 வருஷத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் 0. இப்போ நான் அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் எல்லோரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சார், நம்ம முன்னாடி ஒரு டிஸ்கஷனில் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பங்குச்சந்தைக்குள்ளே வந்தவங்க வந்து நிறைய, ஏன்னா புல் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க, மார்க்கெட் எப்போ வேணால் விழலாம் அப்படின்னு சொல்லி. கடந்த ஒரு வருஷமாக அந்த விழுந்த ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பங்குச்சந்தையில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் எடுத்துப்போம் கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போது வெளியே போனவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்குது? நீங்கள் அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? நான் டேட்டா பார்க்கல. இது ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. ஏன்னா எஸ்ஐபிலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐபி அனாலிசிஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் போடுவாங்க. எல்லோரும் எஸ்ஐபி 3 வருஷம் தான் ரன் பண்ணுறாங்க, 5 வருஷம் தான் ரன் பண்ணுறாங்கன்னு போடுவாங்க. பட் இதில் என்னென்னா ஒரு எஸ்ஐபிலேருந்து இன்னொரு எஸ்ஐபி தாவினவங்களோட டேட்டாவும் இதில் இருக்கும். அவங்க ஸ்டில் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. இப்போது 3 வருஷம் தான் ஆவரேஜ் எஸ்ஐபி டியூரேஷன் நம்ம சொன்னால் 3 வருஷம் கழிச்சு அவன் மார்க்கெட்டை விட்டு வெளில போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, அவன் வேறு ஃபண்டுக்கு போயிருக்கலாம். ஸோ இது ரொம்ப கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஈக்விட்டி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு வந்துடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மூணு காம்பனண்ட்டு, ஒன்று இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்ஐபி அது பாடு ஓடிட்டுருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி சில்வர் ஏறுதா கோல்டு ஏறுதா அந்த ஒரு அதை சேஸ் பண்ணுவாங்க. மூணாவது டே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்கிற ஒரு புரிதல் இருக்குது. பட் அந்த புரிதல் செல்வமாக வளரணும்னா பணம் நிறைய போட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் வளரும். இந்த ஒரு பர்டிகுலர் பீரியடை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கும்ல சார், புதிதாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயத்தில் இருந்து, ஏன்னா இப்போ தான் முதலீடு பண்ணுறோம், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்கள பற்றி கேட்கல, புதுசாக பண்ணுறவங்கள பற்றி கேட்குறேன். அந்த பயத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க செல்வம் சேர்க்க என்னென்ன விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும்? அதாவது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது தான், இப்போ வீடு தங்கம் ரியல் எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா நான் எமோஷ்னலாக, எனக்கு கோல்டு எனக்கு ரொம்ப எமோஷ்னலி அட்டாச் டு கோல்டுமாங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், ஏன்னா நான் இது வரைக்கும் ரெண்ட்லேயே தான் இருந்திருக்கேன், எனக்கு அதனால் அது எமோஷ்னல் டிசிஷன். அதே மாதிரி ஹோம் லோன் ப்ரீபே பண்ணோம்னா அவசரப்பட்டு ப்ரீபே பண்ணாதீங்கன்னு சொன்னால் கற்றுவாங்க. அது நான் எமோஷ்னல், எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேன், எல்லாத்துக்கும் எமோஷன். பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏன் அந்த எமோஷன் இல்லை? அதுதான் நான் கேட்குற குறி. உன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டில் வீடு மட்டும் வச்சு ரிட்டையர் ஆக முடியாது. நீ பெரிய 3 BHK ஃப்ளாட் இருக்கலாம், அதில் நீ தனியாக உட்காந்துருக்கலாம். பட் சாப்பாடுறதுக்கு மருந்து செலவுக்கு பணம் வேணும், ட்ராவலுக்கு பணம் வேணும், சாப்பிட்றதுக்கு பணம் வேணும். அந்த பணம் எனக்கு தேவை. ஸோ நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி எமோஷ்னலாக இருந்தால்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், அந்த ஒரு பொறுப்பு இருக்கும். அதுதான் எல்லாருக்கிட்டையும் இருக்க மாட்டேங்குது. இப்போ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாறணும். இது டெஃபினட்டாக. ஏன்னா இப்போது பசங்களே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கை குழந்த மாதிரி இருப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் அப்படி கடற்கடன்னு வளர்ந்துருவாங்க. அப்போ அதுக்குள்ளே 17 வயசு ஆகிடும். அதே தான் உங்கள் வாழ்க்கைக்கும் ஆகும். அந்த 17 வயசில் நீங்களும் உங்களுக்கும் வயசாகிடுச்சு. ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் 17 வருஷம் சீக்கிரம் வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா திடீர்னு நான் 40 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், 45 வயசு அப்புறம் பார்த்துக்கிறேன்லாம் சான்ஸே இல்லை, வேலைக்கே ஆகாது. ஸோ அதை ரிட்டையர்மெண்ட்டை பற்றியும் எமோஷ்னலாக இருங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த எமோஷன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு புரிதல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் இல்லையா, ஏறினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி தான் எனக்கும் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வரல. பட் நான் என்ன சொல்லி நான் தேத்திக்கிட்டேன்னா,
நாளைக்கே இந்த பணம் நான் எடுக்க போதில்லை. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அந்த டைமில் 25 வருஷம் 30 வருஷம் இருந்தது. அப்போது இப்போ எதுக்கு நான் கவலை பண்ணோம்? அது பாட்டு இருந்துட்டு போகுது, ஏறும்போது ஏறட்டும். அந்த மைண்ட் செட் இருந்தால்தான் உங்களால் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா பங்குச்சந்தையில் வந்து கடன்னு ரிட்டர்ன் வந்துடும். அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு ஒன்றுமே வராது. அந்த ஒன்றுமே வராத டைமில் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த சைக்கிள் அப்படி மாறுது, திருப்பி ஏறும் பாருங்கள், அப்போ உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஸோ அந்த ஒரு பேசிக் புரிதல் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷ்னலாக இருந்தால்தான் நீங்கள் ஈக்விட்டியில் இருப்பீங்க. அந்த புரிதல் இல்லைன்னா நீங்கள் ஈக்விட்டியை விட்டு போயிடுவீங்க. அதுதான் ப்ராப்ளம். எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு அதனால் முதலீட்டுக்குள்ளே வராமல் என்னுடைய தேவைகளுக்காக நான் முதலீட்டுக்குள்ளே வந்தேன்னா லாங் டேர்மில் என்னால் இருக்க முடியும், நான் நிறைய செல்வம் சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க சார். சார் நீங்கள் வந்து 2008 பங்குச்சந்தையை ட்ராக் பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் முதலீட்டாளராக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் நம்ம நிறைய தங்கம் வெள்ளி விலை உயர் வந்து பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பீரியடில் நீங்கள் ஏதாவது ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி நிறைய அந்த ஏற்ற இறக்கம் தங்கம் வெள்ளி சார்ந்து நீங்கள் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்? ஆமாம், டெஃபினட்டாக. எப்போல்லாம் வந்து உலகத்தில் ஒரு பயம் இருக்கோ, அன்சர்டனிட்டி இருக்கோ, எப்போல்லாம் வந்து ருபி உடைய மதிப்பு குறையுதோ தங்கம் உயரும். இது முன்னாடி நிறைய தடவை நடக்கு. 2013 கூட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட நிறைய, இப்போ டேட்டா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் டெஃபினட்டாக அதாவது இது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். அதாவது மேலே போச்சுன்னா கீழே இறங்கும், எப்போவுமே மேலேயே இருக்காது, மேலே போய்கிட்டே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அப்பப்போ டேட்டா எடுப்பாங்க. 225, அதுக்கப்புறம் 2025, ஒரு 10 வருஷம் முன்னாடி, அப்புறம் இன்னொரு பார்த்தியா தங்கம் ஏறிக்கிட்டே போகுதுன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் டெய்லி டேட்டாவை ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். 2013 2015 தங்கம் நல்லா சரிஞ்சே ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கு தங்கம். எப்போ டேரக்ட் எக்ஸாக்ட் டியூரேஷன் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் டெஃபினட்டாக இருந்திருக்கு. இந்த சரிவு நான் இப்போது போன வருஷம் ரிட்டர்னை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த சரிவு வந்தால் என்னால் தாங்கிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, புரிதலோடு இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிஹார் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணியளவில் சத்தியபாமா யுனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்பிளில் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.